முத்தமிழ் முருகன் மாநாடு நாளைக்கு இ பாஸ் நடைமுறைகள்லாம் வேண்டான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழக அரசில் நீதி கிடைக்கவில்லை, ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். முருகபக்தர்கள் மாநாடு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 லட்சத்துக்கும் மேல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மாநில இந்து முன்னணி தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்களும் அதில் திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம். முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கட்சி பேதமின்றி முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன். கீழடி விவகாரம் தொடர்ந்து சர்ச்சை நீடிச்சுட்டே இருக்கு. அது இரண்டாவது கட்ட அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். தொடர்ந்து அமர்நாத் பணியிட மாற்றம் இது மாதிரி தொடர்ந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழக மக்கள் வஞ்சிக்குதுன்ற மாதிரி முதலமைச்சர் ஆளும் அமைச்சர்கள். மத்திய அரசு யாரையுமே வஞ்சிக்கவில்லை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை தான் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆயுஷ்மான் பாரத் திட்டமா இருந்தாலும் சரி, அது பிறகு என்ன பண்ணலாம்னா இவங்க அதை ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீடு கொடுக்கறாங்க. மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை மாநில அரசு கொடுக்கறாங்க. இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு தமிழை வச்சே பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. தமிழ் உலகத்திலே சிறந்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ். தமிழ் என்பது நாம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ கூட சுகாதாரத்துறையில மத்திய அரசு கொடுக்கிற பணத்துல அவங்க இன்னும் ஒரு 20-30 பேர் இன்னும் நிரந்தரம் செய்யாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. 5 வருஷம் முடிய போகுது. 2500 முகாமில் இருந்து 12 லட்சம் மனுக்கள் வந்தது, எல்லாம் தீர்வு கண்டோன்னு சொல்றாங்க. இன்னும் இந்த பார்க் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மாநகராட்சியில மத்திய அரசு கொடுத்தது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு 900 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த பார்க் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மத்திய அரசு. வெறும் கீழடியை வச்சே பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சரி. திருக்குறள் 63 மொழிகள்ல நீங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வுரிமை, தமிழை பற்றியே பேசிட்டு எல்லா இடங்களும் தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு போறாலும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், தமிழுக்கு வாழக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் இதை வச்சு பாவம் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. அதிமுகவுக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப சொல்றாரு. இருக்கட்டும், திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்கா சார்? புகைச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்ப 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களாம். 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க. 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வி நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட்டு வாங்கிட்டு தொடர சார், 2 சீட்டு கொடுத்தா அவங்க தொடருவோம்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? நான் தயவுசெய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது. வேற யாராவது பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி ஐடியாஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல நான் இது பண்ணிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது, மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணிருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது நல்லது. எங்களுடைய கூட்டணி பத்தி பேசிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது எல்லாரும் ஏமால படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது. நேற்று மதுரையில பேசும்போது இனிமே தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி வருவாருன்னு சொன்னீங்க. பிரதமர் மோடிஜி எப்போ வருவாங்க? அது குறித்த தகவல்களுக்கு பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனா பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை. அமித்ஷா அவர்களே அதை பார்த்துக் கொள்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.